ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா ப்ரோ? ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல நான் ட்ரேட் வந்து செல்லுக்கு போயிருக்கேன் இல்லையா, இங்கே ஏதாவது கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே எதனால் நம்ம செல்லுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா ப்ரோ? டபுள் ஸ்டிக் கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. பின்ன டபுள் கேண்டில் அப்படியே ரிப்பீட் ஆகி 2 green 2 red 2 green அப்படிங்கோ. அதுக்கு முன்னாடி ஓகே, மார்க்கெட் சீக்வென்ஸ் சொல்றீங்க, கரெக்ட்? ஆமா, மார்க்கெட் சீக்வென்ஸ். ஓகே, பக்கமா ரெட் கேண்டில். பின்ன சப்போர்ட் லெவலுக்குள்ள வந்து ரிவர்ஸ் ஆகிக்குதுங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்க சொல்றீங்க? இல்ல, கீழே இங்க. ஓகே, ஓகே ப்ரோ, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஆச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நம்மளோட ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான் மார்க்கெட்டோட சீக்வன்ஸ். ஓகேங்களா, மார்க்கெட்டோட சீக்வன்ஸ் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் வேணால் சைடில் உங்களுக்கு ரைட் பண்ணுவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் வந்து மார்க்கெட் சீக்வன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலே வந்து நான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காட்டுறேன். மார்க்கெட் பாருங்க, இதுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ஏரியாவில் ஏரோ போடுறோம் பாருங்க, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியாவோட ரெஸ்பெக்டும் இங்கே நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் புரோக்கன். அதனால் அந்த இடத்துல இருக்கிற வந்து செல்லர்ஸோட என்ட்ரி. ஓகேங்களா, இதில் மெயினான பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா, மேஜர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ இவ்வளோ பாயிண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். அப்படியே வாட்ச் பண்ணுங்கள், இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஜஸ்ட்
அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டுக்காக நான் அந்த சார்ட்டை வந்து போட்டிருக்கேன். செல்லர் பார்த்தீங்களா எவ்வளோ அக்ரெசிவாக வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இந்த இடத்துல நம்மளோட சைக்கோ பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதில் வந்து ஆக்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ணல, சைக்கோ பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து நான் கேல்குலேஷன் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக வந்து சைக்கோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா ப்ரோ? இந்த ட்ரேடு வேற ஏதாவது டவுட் இருக்கா அதில் உங்களுக்கு? இல்ல புரிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த ட்ரேட் போயிடலாமா? ஓகே, இப்போ இந்த ட்ரேட் பாருங்களேன். இப்போ இந்த ட்ரேடு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக இது சொல்லுங்க ப்ரோ. ஏபிசி ஹையர் ஐ வந்துருக்கு. ஏபிசி ஹையர் ஐ, ஓகே. லெவல் பிரேக் அவுட் ஓகே. இது ரவுண்ட் நம்பர் இருக்குங்களா? ரவுண்ட் நம்பர் இல்லை அந்த இடத்துல. ரவுண்ட் நம்பர். ஆமாம். ஏபிசி ஹையர் ஐனா எது சொல்றீங்க ப்ரோ? எந்த இடத்துல மீன் பண்றீங்க? தேர்ட் டச் ஆயிருக்கு இல்லைங்களா? ஓ, கீழே ஒரு லெவல் 2 லெவல் பிரேக் ஆகிட்டா இங்கே சொல்றீங்களா? இங்க ஒண்ணு, மேல ஒண்ணு, அதுக்கு அடுத்து ஒண்ணு, மேல ஒண்ணு டிராப் பண்ணிருக்கீங்க. இது ஒண்ணு. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வெல் ரெஸ்பெக்டட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? வெல் ரெஸ்பெக்டட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், நீங்க சொன்ன மாதிரி தான் என்ன இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இது வந்து தேர்ட் டச். ஓகேங்களா? பட் இந்த தேர்ட் டச் வந்து விக்கில் மட்டும்தான் பிரேக் பண்ணியிருக்காங்க, பாடியில் பிரேக் பண்ணல. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம ஏன் செல்லுக்கு போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் டச்சு பிரேக் வித் எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா? எக்ஸாஷன் டைப் கேண்டில் வந்து நார்மலாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பார்ப்போம், கேண்டில் பாருங்க எத்தனை லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இந்த எக்ஸாஷன் டைப் கேண்டில் ஃபர்ஸ்ட் அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிலேருந்து எண்டு வரைக்கும் நான் அப்படியே லைன் போடுறேன். ஓகேங்களா? இது குறுக்கில் எத்தனை லெவல் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது ஒரு லெவலு. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு லெவல் இருக்கு. அடுத்த லெவல் எங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்கு. இங்க வந்து ஒரு வந்திருக்கு. இது வந்து லெவல் 2. அடுத்த லெவலு இங்கேருந்து வந்திருக்கு. இது வந்து லெவல் 3. ஓகேங்களா? அடுத்த லெவல் எங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதை கூட வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 லெவலையும் வந்து அந்த கேண்டில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் தேர்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு நல்ல மேஜரான கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டுட்டோம். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்க கரண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்னவா ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு கேப் அப். ஓகேங்களா? ஒரு கேப் அப்பான கேண்டில். கேப் அப்பில் நார்மலாகவே யார் வருவா, செல்லர்ஸ் வருவா.
ஓகேங்களா, அது ஒரு கன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் இந்த இடத்துல மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா, ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல நம்ம வந்து வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, அந்த ட்ரேடை வந்து நம்ம ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரியா, இப்போ வந்து அந்த நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாங்களா? அதுல ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு லெவல்ல. ஆமாம் ப்ரோ, நெக்ஸ்ட் ட்ரேடும் எடுத்துக்கலாமா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து லெவலில் வந்து க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலாக இப்போ இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து லெவலில் வந்து க்ளோஸ் ஆகலை. இந்த லெவலுக்கும் கேண்டிலுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து லெவலில் க்ளோஸ் ஆகலை, அதனால தான் அந்த கேண்டில் வந்து நான் எடுக்கல. இல்லைனாலும் நான் பிளான் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன். செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஸோ அதனால இது மேபி இது வந்து நமக்கு வந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கீழே பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்திருக்காங்க இல்லையா, இவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த லெவலை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ரிஸ்கி வந்து எடுக்க வேண்டாம். சரி, ஓகே ஓகே. இப்போ இந்த ட்ரேட் பாருங்களேன், இதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா? அதேதான், ஸ்பின்னிங் டாப் லெவல்ல வந்திருக்கு. இது தேர்ட் டச் லெவல், தேர்ட் டச் ஆயிருக்கு. ஏபிசி ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் பேட்டர்ன் வந்திருக்கு, ப்ரீவியஸ் சேம் அதே மாதிரி ஸ்பின்னிங் டாப் வந்து செல்லர் வந்திருக்காங்க. ஓகே, ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகே ப்ரோ, எக்ஸாக்ட் கேண்டில் எக்ஸாக்ட் ஓகே ஆமா ஆமா. பட் ஆனா நீங்க அடுத்து ஸ்பின்னிங் வந்ததனால அந்த எக்ஸாக்ஷன் வந்து நம்ம கால்குலேட், அதாவது கணக்குல எடுத்துக்க கூடாது. ஓகே, ஓகேங்களா, நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸ்பின்னிங் கேண்டில் இந்த லெவல். ஓகேவா, அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேண்டில் வந்து ரிவர்சல் தான் வரும். நானும் கரெக்டாக பார்த்தீங்களா, நமக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து கிளாஸில் சொன்ன மாதிரி இங்கே ஸ்பின்னிங் டாப் வந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக இந்த கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகி திரும்ப லெவலுக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். திரும்ப அது வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம மார்ஜினல் சேஃப்டியில் தான் எடுத்திருக்கோம் ஆஸ் பர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்திருக்கு, ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் த லெவல். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் அங்கே என்ன அப்படின்னா, மார்க்கெட் சீக்வன்ஸ் இந்த இடத்துலையும் நீங்கள் ஏபிசி ஃபார்ம் ஆயிருக்கு, அது கரெக்டு தான். தேர்ட் டச் வந்து ஏபிசி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஏபிசி வந்து ஃபார்மிங் டன். ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து சீக்வன்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு என்கல்ஃபிங். ஓகேங்களா, ஒரு கிரீன் கேண்டிலோட. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்கல்ஃபிங்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிரீன் கலர் கேண்டிலோட. ஓகேங்களா, அடுத்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேண்டில் வந்து என்கல்ஃபிங் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிரீன் கலர் கேண்டில். அந்த கிரீன் கலர் கேண்டிலோட பேட்டர்னை பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா லெவல்லேருந்து 1, இங்கே லெவலில் டச் ஆனோடனே 2,
திரும்ப இங்கே லெவலுக்கு வந்து 3 கேண்டில் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் மேஜர் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? அந்த பாயிண்டே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கன்ஃபார்ம் பண்ணணும். இதுவும் வந்து ஒரு மார்க்கெட் சீக்வன்ஸ் தான். இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் 000 ரவுண்ட் நம்பர். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ இதுக்கு ஏபிசி எப்படி ப்ரோ வருவீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டச் ப்ரோ. இங்க வருவீங்க. இது வந்து செகண்ட் டச். ஓகேங்களா? இது வந்து தேர்ட். லைன் எல்லாம் உங்களுக்கு அழிச்சிட்டு பாருங்க. கலர் கிளியர் ஆயிடுது. எல்லோலயே வந்துடலாம். ஓகே ப்ரோ, தெரியுதுங்களா? பாருங்க, இது வந்து ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் சி. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணி லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லோ பிரேக் அவுட் பண்ணி இங்க வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா ப்ரோ? இப்போ புரியுதா? புரியுது. ஓகேங்களா? இந்த இடத்த வந்து நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு பிரேக். ஓகேங்களா? அது இல்லாமல் எங்கள் விக்கில் தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பின்னிங் டாப் வந்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கேண்டில் இங்கே போயிட்டு இங்கே ரீச் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். எடுத்துக்கலாமா? புரியல ப்ரோ? இந்த இப்போ ஏபிசி கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அந்த இடத்துல நம்ம இதை கீயோமா எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எடுக்கலாம் ப்ரோ. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கீவோமா எடுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கீவோமா எடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இங்கேருந்து ஒரு பூம் கொடுக்கும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணல இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமா, நான் கன்ஃபர்மேஷன் கேட்டேன் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. ஓகே தான், கியூமா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அடுத்த ட்ரேட் போவோம். இது பாருங்க ப்ரோ, இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். யாராவது சொல்ல முடியுமா? அதே சார்ட் தான். நம்ம ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம். ப்ரீவியஸா இந்த கேண்டிலுக்கு ட்ரேட் எடுத்தோம். இப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்பலாம் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? ஒரு ஹை. இப்போ போகிறது தான் வந்து ஒரு ஹையர் ஹை. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் மட்டுமே கம்ப்ளீட்டாக நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன்னா ஒரு க்ரீனு, 2 க்ரீனு, 3 க்ரீனு அப்படி வந்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணியிருக்காங்க. திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்கே இருக்கிற டிமாண்டை எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் இங்கே டவுன் ட்ரெண்டுன்னு சொன்னோன்னா இங்கே வந்து எப்படி பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து ரிவைஸ் பண்ணி அப் ட்ரெண்டாக மாற்றுறாங்க. சரிங்களா?
அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து பையர்ஸ் வந்து நார்மலாவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். செகண்ட், இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால கம்ப்ளீட்டாவே அவங்க எப்படி மூவ் ஆயிருக்காங்கன்னா, மொமெண்டமா தான் மூவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? மொமெண்டமா தான் மூவ் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு செல்லரோட என்ட்ரி மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துலயும் மார்க்கெட் எப்படி தான் போகும், அவங்க இந்த இடத்துலயும் மொமெண்டமா தான் மார்க்கெட்டை வந்து கொண்டு போவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அதுவும் இல்லாம கரண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கேப் டவுன் ஆன கேண்டில். ஓகேங்களா? எவ்வளவு தூரம் கேப் டவுன் போட்டிருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் ஓப்பனிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய கேப் பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப்பை வந்து நமக்கு என்னவா கான்ட்ரிபியூட் பண்ணும், பையர்ஸோட புஷிங்கை வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் எக்ஸ்ட்ராவா. ஓகேங்களா? அது இல்லாம இது வந்து ஆஸ் யூஷுவல் 000 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? நம்ம ஆனா வந்து அந்த ரவுண்ட் நம்பர் இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலே வந்து அந்த லெவல்ல இருந்து தான் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து அதுக்கும் லெவலுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அதை வந்து நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேங்களா ப்ரோ? இந்த இந்த ட்ரேடு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதான் அந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து 10 ட்ரேடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ப்ரோ இதுல கேப் அப் கேப் டவுன் இருக்கு இல்லையா, இது மட்டும் வேலிடா இருக்கு, மத்த பாயிண்ட் எல்லாம் வேலிடா இருக்குங்களா? வேலிட்னா எப்படி ப்ரோ கேக்குறீங்க? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்போ இங்க நீங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம். இப்போ இங்க கீழே எல்லாம் பாருங்க, இந்த கீழே இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க செலரோட பிரசன்ஸ் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க நல்லா இருக்கா? இப்போ இந்த பிரேக்குக்கு அப்புறமா இது வந்து இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா மாறிடுமா? இந்த சப்போர்ட்டா மாறினதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற செல்லர்ஸோட மூவ்மெண்ட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கா? மேக்சிமம் வந்து 2 கேண்டிலுக்கு மேல வந்து இங்க ரெட் கலர் கேண்டிலே பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால இந்த மார்க்கெட்ல வந்து தைரியமா வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது இல்லாம இங்க பையர்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்க கேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோர் ஆர் லெஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிலா தான் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம இந்த இடத்துல ஒரு மெயினான பாயிண்ட்டும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேல தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுனால, ஓகேங்களா, இங்க பிரேக் அவுட் ஆனதுனால என்ன பண்ண முடியாது, இந்த லெவல்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அடுத்து வந்தவங்க வந்து இங்கிருந்து தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 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 இடத்துல கம்ப்ளீட்டாவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஓகேங்களா? அது இல்லாம இப்போ நீங்க இந்த லெவல்ல கூட லெவலா எடுத்துக்கிட்டாலும் நெக்ஸ்ட் லெவல், இந்த கேண்டில் முடியறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னா, இமிடியேட்டான லெவல்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ கேப் இருக்கு நமக்கு, தைரியமாவே வந்து இந்த கேப் டவுனுக்கு வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா ப்ரோ? ஓகேம்மா. ஓகே, 4 ட்ரேட் தான் போட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ட்ரேட் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதாவது குழு கிடைச்சதா ப்ரோ?
எக்ஸாக்ஷன் கேண்டில் பிரேக் அவுட் ஓகே லெவல்ல ஓகே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே அதுக்கடுத்து ஓகே ப்ரோ. இங்க மெயினான ஒரு பாயிண்ட் சீக்வென்ஸ் இருக்குது ப்ரோ. பெரிய கிரீன் கேண்டில் அப்புறமா ரெட் கேண்டில். கரெக்ட் ப்ரோ. பெரிய கிரீன் கேண்டில்ன்றத விட சிங்கிள் கிரீன் கலர் கேண்டில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, சின்னதா வந்தாலும் சரி பெருசா வந்தாலும் சரி சிங்கிள் கிரீன் கலர் கேண்டில் தான் இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அது ஒரு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட். பிளஸ் டவுன்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு என்கல்ஃபிங் இல்லை வந்து அப்சைட் பார் எது வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து 2 சீக்வன்ஸ் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது சீக்வன்ஸும் அதே மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராகவே வந்து மார்க்கெட்டில் வந்து 2 சீக்வன்ஸை பார்த்தோம்னா 3வது சீக்வன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரேட் எடுப்போமா, அப்போது 3வது சீக்வன்ஸும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு, அடுத்த கேண்டில் ரெட்டு, இங்கேயும் அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு. அதனால் நம்ம ரெட்டுக்கு ட்ரை பண்ணலாமா, அது ஒரு பாயிண்ட்டு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து மல்டிபிள் லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி எக்ஸாக்ஷனாக வந்து லெவலில் வந்து முடிஞ்சிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் லெவலில் வந்து அவங்க வந்து முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இத்தனை பாயிண்ட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவோம், ட்ரேட் எடுப்போம் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஓகே ப்ரோ. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் நம்மளோட ட்ரேடு எடுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசினது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம்.